ஓம் சாந்தி. 18/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள், காடி ஸ்டூடெண்ட். மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இந்த முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தரணி பூமியில் ஒளிரக்கூடிய சைத்தன்ய நட்சத்திரங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் முழு உலகத்திற்குமே ஒளி கொடுக்க வேண்டும். இப்போ வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் மாதிரி நம்மளாம் பூமியில் ஒளிரக்கூடிய சைத்தன்யமான நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்கள்லாம் போலி, இது நம்ம உண்மையான நட்சத்திரங்கள் சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் முழு உலகத்திற்குமே இப்போ ஒளி கொடுக்கணும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அந்த முழு உலகத்திற்கும் நம்ம அந்த சூரியன்கிட்டருந்து ஒளி வாங்கி நட்சத்திரம் மின்னது இல்லையா, இப்போ நம்ம ஞான சூரியன் சிவபாபாட்டேருந்து ஒளி வாங்கி நம்ம பூமியில் முழு உலகத்திற்குமே ஒளி கொடுக்கணும்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. கேள்வி: சிவபாபா குழந்தைகளாகிய உங்களின் உடலை எப்படி தங்கமாக ஆக்குகிறார்? சிவபாபா இப்போ வந்திருக்கிறாரு, ஆத்மாக்களாகிய நம்மளுடைய உடலை எப்படி தங்கமாக ஆக்குறாரு? பதில்: பிரம்மா தாயின் மூலம் உங்களுக்கு ஞான பால் ஊட்டி உங்களின் உடலை தங்கமாக ஆக்கி விடுகிறார். ஆகையால் அவரது மகிமையை நீயே தாயும் தந்தையும் என்று பாடுகின்றனர். பக்தி மார்க்கத்தில் தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு சிவனை பாடுவாங்க. சிவன் இப்போ பிரம்மா உடலில் அவர் மூலமாக, அவர் வாய் மூலமாக நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு இல்லையா, அதை ஞான பாலை ஊட்டுறன்னு சொல்லி சொல்கிறாரு. ஞான பாலை நம்ம குடிக்க குடிக்க அந்த உடல் தங்க பஸ்மமாக மாறிடுது, தங்கமாக ஆயிடுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது நீங்கள் பிரம்மா தாயிடம் ஞானப்பால் குடித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ ஆத்மாக்கள் நம்ம இப்போ பாபாட்ட ஞானத்தை பிரம்மா மூலமாக எடுத்துட்ருக்குறோம். இதன் மூலமாக நமக்கு சத்தியுகத்தில் அங்கே தங்கமாக உடல் கிடைச்சிரும். இதன் மூலம் உங்களின் அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும். இப்போ இந்த ஆத்மாவில் இருக்கிற பாவம்லாம் இந்த ஞானத்தின் மூலமாக நீங்குது. ஞானத்தில் தான் நமக்கு எல்லாமே புரிய வருது இல்லையா. இது வரைக்கும் நம்மளுடைய நடத்தைகள் எல்லாம் வேற மாதிரி இருந்தது. இப்போ ஞானம் கேட்க கேட்க நம்ம நடத்தைகள்லாம் மாறிட்டே இருக்கு இல்லையா. கர்மா பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், பாவம் புண்ணியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஈஸியாக பாவத்துலேருந்து வெளியே வந்துடும். பாவத்தை விமோசனம் இப்போ பாபா நம்ம கொடுத்துட்ருக்குறாரு. அதனால பாவங்கள் நீங்கிடுது, தங்கமாக ஆகிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இப்போ புரிய வைக்கிறாரு. ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இருப்பது போல குழந்தைகள் குறித்தும் கூட பாடப்படுகிறது சொல்லி சொல்றாரு. இப்போ எப்படி ஆகாயத்துல நட்சத்திரங்கள் இருக்கோ அது மாதிரி உங்களை பற்றியும் பாடப்பட்டிருக்குது. இவர்கள் பூமியில் ஒளிரும் நட்சத்திரங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அவைகள் கூட நட்சத்திர தேவதைகள் என்று கூறப்படுகின்றன. நட்சத்திரத்தை கூட தேவதைகள்னு சொல்லி சொல்லுவாங்க. அவைகள் உண்மையிலே தேவதைகள் அல்ல. ஆக நீங்கள் அவற்றை விட மகா பலவான்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நட்சத்திரங்களாகிய நீங்கள் முழு உலகிற்கும் இப்போ வெளிச்சத்தை கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம தான் லைட் ஹவுஸாக இருக்கணும், வழி காட்டுறோம். நம்ம தான் உலகத்திற்கே ஒளி காட்டுறோம், பாபாவை வெளிப்படுத்துகிறோம். அதனால நீங்கள் தான் உண்மையான நட்சத்திரங்கள்ன்றாரு. அவைகள் உண்மையிலே தேவதைகள் கிடையாது, நீங்கள் அவற்றை விட மகா பலவான்களாக இருக்கிறீங்கன்றாரு. நீங்கள் தான் தேவதைகள் ஆகக்கூடியவர்கள். நம்ம தான் இப்போ நட்சத்திரங்களை மின்னிட்டு இருக்கிறோம். பாபாட்ட ஞான பாலை குடிக்கிறதுனால தேவதைகளா ஆக போறோம்னு சொல்லி சொல்றாரு. எழுச்சியும் வீழ்ச்சியும் உங்களுடைய தான் ஆகிறது சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம தான் ஒரு காலத்துல தேவதையா இருந்தோம், இப்ப சாதாரண மனிதரா வீழ்ச்சி அடைந்திருக்கிறோம். திரும்ப எழுச்சியும் உங்களுடைய தான் பாடப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அவைகளோ இந்த உலகம் என்ற மேடைக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவை ஆகும். இந்த சூரியன், நிலா, இந்த நட்சத்திரம்லாம் இந்த உலகன்ற மேடையில இந்த காலைக்கு இப்ப சூரியன் வருது, இரவுக்கு நிலா வருது, நட்சத்திரங்கள் வருது. அந்த மாதிரி வெளிச்சம் கொடுக்கறதுக்காக அந்த உலகன்ற மேடையில அது கொடுக்கக்கூடியது. அவைகளை தேவதைகள்ட்டு கூறுவதில்லைன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது தந்தை இனிமேலும் இனிமையான குழந்தைகளை தேவதைகளாக்குவதற்காக வருகிறார். மனிதர்களோ அனைத்தையுமே தேவதைகள்கிட்ட புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. பக்தி மார்க்கத்துல சூரியனை, பூமியை கூட சாமின்னு நினச்சிக்குவாங்க. எல்லாமே தேவதையா, எல்லாத்தையுமே சாமியா கும்பிட்றாங்கல்ல. 5 தத்துவங்களையுமே சாமியா கும்பிட்றாங்க. ஒரு மரத்தை கூட விட மாட்டாங்க, அதுக்கும் ஒரு புடவை கட்டி மஞ்சள் துணி கட்டி அதுவும் சாமி ஆக்கிடுவாங்க. எல்லாத்தையுமே தேவதைகள்னு புரிஞ்சுக்கிறாங்கன்றாரு. சூரியனையும் கூட தேவதை என்று சொல்லிவிடுகிறார். காலையில சூரிய நமஸ்காரம், சூரியனே ஒரு
அது ஒரு கடவுள்ன்ட்டு அதுக்கு ஸ்லோகன்லாம் எழுதி வழிபடுவாங்க. ஆங்காங்கே சூரியனின் கொடியையும் கூட ஏற்றி வைக்கின்றனர் சொல்லி சொல்றாரு. தம்மை சூரிய வம்சத்தினர் என்று கூட சொல்லிக் கொள்கின்றனர். சிலர் வந்து நான் சூரிய வம்சம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பாபா சொல்றாரு, உண்மையில் நீங்கள் தான் சூரிய வம்சத்தவர்கள் அல்லவா சொல்லி சொல்றாரு. உண்மையிலே யார் சத்தியுகத்துல வாழ்ந்தாங்களோ அவங்க தான் சூரிய வம்சத்தவர்கள் சொல்லி சொல்றாரு. ஆக தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்ப புரிய வைக்கிறார். பாரதத்தில் தான் அடர்ந்த காரிருள் சூழ்ந்திருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது பாரதத்தில் தான் வெளிச்சம் தேவைப்படுகிறது. இப்போ முழு உலகத்தை விட ஆத்ம ஒளி டிம்மா இருக்கிறது பாரதத்துல தான். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை அதிகமா இருக்குது. என்ன சொல்றது, கல்லு புத்தியா இருக்குது எல்லாருக்கும். அதனால பாபா வந்து இப்ப பாரதத்தில் தான் வெளிச்சம் தேவைப்படுது சொல்லி சொல்றாரு. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் மைய இப்ப கொடுத்துட்டு இருக்கிறாரு. சத்குரு ஞான மைய கொடுத்தாருன்னு சொல்லி இருக்கும். அது அஞ்ஞானத்தை நீக்கிறதுக்காக ஞானமய காரிருள்லேருந்து நம்ம தூங்கிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ அஞ்ஞானத்துலேருந்து ஞானத்தின் மைய இப்போ கொடுக்குறாரு. நீங்கள் அஞ்ஞானத்தின் காரிருளில் தூங்கி கொண்டிருந்தீர்கள், தந்தை வந்து இப்போது மீண்டும் எழுப்புகிறார் சொல்லி சொல்றாரு. நாடகத்தின் திட்டப்படி ஒவ்வொரு கல்பத்தின் சங்கமேகம் தோறும் நான் மீண்டும் வருகிறேன்ட்டு சொல்றாரு. இந்த புருஷோத்தம சங்கமேகத்தை பற்றி எந்த சாஸ்திரத்திலுமே கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எந்த சாஸ்திரத்திலையும் இந்த மாதிரி ஆத்மா உத்தமமாகுது, கடவுளே வந்து ஆத்மாவை திருத்துறாரு, இந்த மாதிரி ஒரு யுகம் இருக்குதுன்றத எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. இந்த யுகத்தை பற்றி இப்போதுதான் குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நட்சத்திரங்களாகிய நீங்கள் மீண்டும் தேவதைகளாக ஆகின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம பாபாவுடைய நட்சத்திரங்கள், நம்ம மீண்டும் இப்ப தேவதைகளா ஆகிறோன்றாரு. நட்சத்திர தேவதாய நமக என்று உங்களை தான் கூறுவார்கள். அவங்க நட்சத்திரங்களை வந்து தேவதையா நினைக்கிறாங்க, ஆனா உண்மையிலே நீங்க தான் அதுன்றாரு. இப்போது நீங்கள் பூஜாரிலிருந்து பூஜைக்குரியவர்களாக ஆகிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அங்கே நீங்கள் பூஜைக்குரியவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். இதுவும் கூட புரிந்து கொள்ள வேண்டியதாக உள்ளதல்லவா சொல்லி சொல்றாரு. இங்க நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போன பிறகு ஆத்மா உத்தமம் ஆயிடுது. இங்க நம்ம உடல் பத்தித்தமா இருக்கனால இங்க யாரும் பூஜை பண்ண மாட்டாங்க. அதே நம்ம சொர்க்கத்துல போய் லட்சுமி நாராயணா அந்த குடும்பத்துல நம்ம போகும்போது தேவதைகளா எல்லாருமே போயிடுறோம். அப்போ வந்து நமக்கு வந்து பூஜைக்குரிய தகுதி வந்துருதுன்னு சொல்றாரு. இது ஆன்மீக படிப்பு என்று சொல்லப்படுகிறது. இப்ப கடவுள்கிட்ட நம்ம படிப்பு படிச்சு நம்ம வந்து அந்த மாதிரி ஆகிறோம். இது ஆன்மீக படிப்புன்னு சொல்லப்படுகிறது. இதில் ஒருபோதும் யாருடனும் சண்டையே ஏற்படுவதில்லை. இங்க நம்ம யாருக்கிட்டையும் சண்டை போடுறதில்ல. ஆசிரியர் எளிமையான முறையில நமக்கு படிப்பிக்கின்றார். குழந்தைகளும் எளிமையான முறையில் படிக்கின்றனர். இதில் ஒருபோதும் சண்டை போன்ற விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நான் பகவான் என்று இவரை பிரம்மா ஒருபோதும் சொல்வதில்லை. இவ வந்து பகவான் வந்து பிரம்மா வந்து பகவான் கிடையாது. ஒருபோதும் பிரம்மா வந்து பகவான் கிடையாது. படிப்பிக்கக்கூடியவர் இங்க யாருன்னா பிரம்மா படிக்க வைக்கல, சரீரமற்ற சிவபாபா தான் வந்து படிக்க வைக்கிறாரு என்று குழந்தைகளாகிய நீங்களும் அறிவீர்கள். அவருக்கு தனது சரீரம், யாருக்கு பிரம்மாவுக்கு தனது சரீரம் இருக்குது, ஆனா இங்க வந்து சிவபாபாவுக்கு சரீரமே கிடையாது. அவருக்கு தனது சரீரமே கிடையாது. நான் இந்த ரதத்தை கடனாக பெறுகிறேன் என்று சொல்கிறார். சிவன் வந்து பிரம்மாவுடைய உடலை லோன் எடுத்து வராரு. பாகிரதம்ட்டு சொல்றாங்க இல்லையா, கங்கையை வந்து பிரயத்தம் பண்ணாரு. பாகிரதன் வந்து பூலோகத்துக்கு கங்கையை வந்து பிரயத்தம் பண்ணாரு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பாக்கியசாலி ரதம் வந்து பிரம்மா உடல் தான். அதுலதான் சிவனே வந்து இந்த நம்ம ஞானத்தை வந்து நமக்கு கொடுக்குறாரு. பாகிரதி என்று ஏன் சொல்கின்றனர்? ஏனென்றால் மிக மிக பாக்கியசாலி ரதமாக இருக்கிறார் இல்லையா. சிவனே வராருன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். யார் உடல்லையும் வரல, அவர் உடல்ல தான் வந்திருக்கிறாரு. அதனால அவர் பாக்கியசாலி ரதமாக இருக்கிறார். இவர்தான் பிறகு உலகத்துக்கே எஜமானராக ஆகிறார் எனும்போது பாகிரதி ஆகிறார் அல்லவா சொல்லி சொல்றாரு. இப்போ பிரம்மா பாபா தான் ஃபர்ஸ்ட்ல கிருஷ்ணரா உலகத்துக்கே எஜமானரா ஆகிறாரும் போது அப்ப பாக்கியரா தான் ஆகிறார் அல்லவான்னு சொல்லி சொல்றாரு. ஆக அனைத்திற்கும் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. இது அனைத்திலும் உயர்ந்த படிப்பாகும். இப்ப இந்த ஞானம் வந்து இறைவனே கொடுக்கறதுனால இது உயர்ந்த படிப்புன்றாரு. உலகிலோ வெறும் பொய்யாக உள்ளதல்லவா. உலகத்துல எல்லாரும் இப்ப படிக்கிறோம், அதெல்லாம் கூட ஒரு ஜென்மத்துக்கு தான் படிக்கிறோம். மற்ற படிப்பெல்லாம் அந்த ஒரு ஜென்மம் தான். இந்த பிறவில டாக்டர்னா இறந்து போயிட்டோம்னா அடுத்த பிறவில நம்ம அதே டாக்டர்னு சொல்லிக்க முடியுமா? முடியாது இல்லையா. வேற படிப்பு தான் படிக்கணும். இது எல்லாமே பொய்ன்னு சொல்றாரு. சத்தியத்தின் படகு ஆடலாம் அசையலாம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா. இப்ப நம்மளுடைய படகு வந்து சத்தியத்தினோட படகு. இது ஆடலாம் அசையலாம், ஆனா ஒருபோதும் முழுகாது. ஏன்னா அதை ஓட்டுறவரே சிவன். அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. இன்றைய நாட்களில் பலவிதமான பகவான்கள் வந்து விட்டுள்ளனர். இப்ப நிறைய பேர் தன்னையே பகவான்ட்டு சொல்லிக்கிறாங்க. பாபா சொல்றாரு,
அதை விடுங்கள். ஆனால் கல்லிலும் மண்ணிலும் கூட பகவான் இருக்கிறார் என்றால் சொல்லிவிடுகின்றனர். சரி, தன்னைத்தான் பகவான் சொல்லிட்டாங்கன்னா, கல்லிலும் மண்ணிலும் கூட பகவான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. பகவானை பற்றி எவ்வளவு தவறாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. லௌகீக தந்தையும் கூட தன் குழந்தைகளுக்கு புரிய வைப்பது போல தந்தை இப்போது வந்து புரிய வைக்கிறார். எப்படி சாதாரண அப்பா வந்து ஒரு தன்னுடைய பையனுக்கு கிளிப்புள்ள மாதிரி சொல்லி சொல்லி புரிய வைப்பாங்கல்ல, நல்லது கெட்டது, அந்த மாதிரி இப்போ நமக்கு வந்து சிவன் வந்து அப்பாவா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனால் அவர்கள் தந்தையாக, ஆசிரியராகவோ மற்றும் அவர்களே குருவாக இருக்கிறதில்ல. முதல்ல தந்தையிடம் பிறவி எடுக்கிறாங்க. பிறகு சற்று வயசானோடனே படிக்க வைப்பதற்காக ஆசிரியர் தேவைப்படுறாங்க. பிறகு 60 வருஷங்களுக்கு அப்புறம் குரு தேவைப்படுறாங்க. ஆனா இங்க நமக்கு ஒரே ஆளே தந்தையாவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் கிடைச்சிருக்கிறாருன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நான் ஆத்மாக்களாகிய உங்களுடைய தந்தை என்று இப்ப கடவுளே வந்து சொல்றாரு. கடவுள் என்ன சொல்றாரு? கடவுள் கடவுள்னு தேடுறீங்களே, நான் வந்து உங்களுடைய அப்பா. படிப்பதும் கூட ஆத்மா தான். இங்க வந்து உடல் படிக்கல. உடல் வந்து வெறும் அது ஒரு பாக்ஸ் மாதிரி தான். அதெல்லாம் ஆத்மா நீங்க தான் படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த காது மூலமா கேட்குறீங்க. ஆத்மாவே ஆத்மா என்றுதான் சொல்லப்படுகிறது. மற்றபடி சரீரங்களுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. இப்ப ஆத்மா சரீரம் எடுக்கும்போது வேற வேற பேர் ஏற்படுது. மற்றபடி ஆத்மா ஆத்மா தான் சொல்லி சொல்றாரு. சிந்தித்து பாருங்கள், இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகமாகும் சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் ஒரு உருவாக்கப்பட்ட நாடகம், எல்லைக்கு அப்பாற்பட்டதுன்றாரு. உருவாக்கப்பட்டு உருவாகி கொண்டு இருக்கிற நாடகம். எதுவுமே இது புது விஷயம் அல்ல. நீங்க இதே தான் நீங்க கல்பமா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ உட்காந்து நம்ம இந்த முரளி கேட்குறோம் இல்லையா, போன கல்பமும் இதே மாதிரி இதே நேரம் இதே முரளியை தான் படிச்சுட்டு இருந்தோம். இது வந்து உருவாக்கப்பட்ட நாடகன்றாரு. இது துவக்கமும் முடிவும் இல்லாமல் உருவாக்கப்பட்ட நாடகம் மீண்டும் மீண்டும் நடந்தபடி தான் இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதுதான் சிதம்பர ரகசியம். இது வந்து சிவனோட திருவிளையாடல் மாதிரி இது ஒரு உருவாக்கப்பட்ட நாடகம். நம்ம ஆத்ம உணர்வுல இருந்து சத்தியகம் திரேதாயுகத்துல நடிப்போம். அப்புறம் அதே நாம தான் வந்து தேவதையா நடிச்சவங்க மனிதர்களா மாறிடுவோம். சாதாரண மனிதர்களா தேக உணர்வுல வந்து துவாபரேகம் கலியுகல நடிப்போம். திரும்ப கடவுள் வந்து நம்மளை ஆத்ம உணர்வை தூண்டி நம்ம வந்து எல்லாருக்கும் இப்போ காட்சிகள் காட்டி அவர் யாரு நம்ம யாருன்னு காமிச்சு கடைசியில டிராமா முடிச்சு கூட்டு போவார். இது வந்து ஒரு அதிசயமான நாடகம். இது உருவாக்கப்பட்டது. இதுக்கு தொடக்கமும் முடிவும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இது ஒரு விளையாட்டுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாக்கள் நடிகர்கள் ஆவார்கள். உண்மையிலே நம்ம ஆத்மாக்கள் எல்லாம் நடிகர்கள் தான். அதனால தான் ஷேக்ஸ்பியர் சொன்னார், உலகமே ஒரு நாடகம் விட நாம் அனைவரும் நடிகர்கள். ஆத்மா எங்கே வசிக்கிறது? நாம் நம்முடைய வீடாகிய பரந்தாமத்தில் தான் வசிக்கிறோம். நம்ம அதனால தான் இயேசு கூட பரலோகத்தில் உள்ள பரம்பிதாவேன்ட்டு சொல்றாரு. அப்ப நம்மளும் ஆத்மாக்கள் அங்கிருந்து தான் வரோம். நம்ம அப்பா அங்க இருக்கிறாருன்னா நம்மளும் அங்கிருந்து தான் வரோம். பிறகு இங்கே எல்லைக்கு அப்பாற்பட்ட இந்த நடிப்பை நடிப்பதற்காக நாம் இங்கே வருகிறோம் என்று சொல்வோம். தந்தை எப்போதும் அங்கேதான் வசிக்கிறார். பாபா எப்பயுமே பரலோகத்துல தான் இருக்கிறாரு. நம்ம தான் வந்து நடிக்க வந்துட்டு இங்கே டேரா போட்டுட்டோம். அப்போ அவர் நம்மளை கூட்டு போக வந்திருக்கிறாரு. அவர் மறுபிறையில வர்றதே இல்லை. இப்போது உங்களுக்கு படைக்கக்கூடிய தந்தை தனது மற்றும் படைப்பின் சாரத்தை நமக்கு சொல்றாரு. உங்களை சுயதர்ஷன சக்கரதாரி குழந்தைகள் என்றே பாபா வந்து சொல்றாரு. உங்களுக்கு சுய தர்சனம், நீங்க யாருன்னு தெரியும். உங்களுடைய தர்சனத்தை நீங்களே பண்ணிக்கிறீங்க. ஆத்மா 84 பிறவி எடுத்து நடிச்சிருக்கிறீங்களே, எந்தெந்த நீங்க உங்களுக்கு எந்தெந்த தரிசனம் இருக்குது, உங்களுடைய விதவிதமான பிறவிகளை நீங்களே தரிசனம் பண்ணிக்கிறீங்க. அதனால உங்களை வந்து சுயதர்சன சக்கரதாரின்ட்டு பாபா சொல்றாரு. இதனுடைய அர்த்தமும் கூட வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த சுயதர்சன சக்கரதாரின்னா என்னன்ட்டு யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது சொல்றாரு. ஏனென்றால் விஷ்ணு தான் சுயதர்சன சக்கரதாரி. இவர்கள் பின் ஏன் மனிதர்களை சொல்கிறார்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்கின்றனர். அவங்க கேட்குறாங்க, இப்போ என்ன நம்மளை போய் சுயதர்சன சக்கரதாரி சொல்றாங்களே, விஷ்ணு தானே கையில சுயதர்சன சக்கரம் வச்சிருப்பாரு, இவங்கள சொல்லிக்கிறாங்கன்ட்டு மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதை குறித்து நீங்கள் அறிவீர்கள் சொல்லி சொல்றாரு. ஆனா நமக்கு தான் தெரியும், நம்ம இந்த டிராமாவை, இந்த சுய தர்சன ஆத்மா கடந்து வந்த பாதையை சுற்றி சுற்றி நம்ம வந்து உலகத்தையே ஆள போறோம். இதுதான் சுயதர்சன சக்கரம். அது மற்றபடி அந்த கிருஷ்ணர் கையில காமிச்சிருக்கிறாங்களே அது வந்து சுதர்சன சக்கரம்ன்றாங்களே அது கிடையாதுன்றது நமக்கு தான் தெரியும். சூத்திரர்களாக இருந்த போதும் மனிதர்களாகத்தான் இருந்தீர்கள். பாபா சொல்றாரு, நம்ம கலியுகத்துல வாழ்ந்தோம் இல்லையா, அப்பயும் நம்ம மனிதராக தான் இருந்தோம். இப்போது பிராமணராகி உள்ள போதும் நீங்க மனிதராக தான் இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு தேவதைகளா போனாலும் அங்கேயும் நீங்க மனிதர் வடிவில் தான் இருப்பீங்க. இதே மாதிரியே முகம், கை, கால், கை எல்லாம் இப்படியே தான் இருக்கும். மனிதர்களாக தான் நீங்க இருப்பீங்க. ஆனா தேவதைகளா இருக்கும்போது உங்க குணங்கள் மட்டும் மாறுகின்றன சொல்லி சொல்றாரு.
இப்போ கலியுகத்தில் அசுர குணத்தோட இருந்தோம், இப்போ பிராமணரானோடனே கொஞ்சம் மாறிட்டு இருக்கிறோம். தேவதையான பிறகு டோட்டலாக அந்த தேவதை குணம் மட்டும் மாறி இருக்குன்றாரு. ராவணன் வரும்போது உங்களின் குணங்கள் எவ்வளவு கெட்டு விடுகின்றன. இந்த மாயா வரும்போது அந்த 5 விகாரம் காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், அதனால எவ்வளவு மோசமாயிட்டோம் நம்ம. அதான் பாபா சொல்றாரு, உங்க குணம் அவ்வளோ கெட்டு போச்சு. சத்தியுகத்துல இந்த விகாரங்களே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அமர கதை சொல்லிட்டு இருக்கிறாரு. பக்திமார்க்கத்தில் நீங்கள் எத்தனை கதைகள் கேட்டிருப்பீர்கள். அமர கதைன்னா ஆத்மா அழிவற்றதுன்ற கதை தான் அமர கதை. அதை தான் சிவன் பார்வதிக்கு சொன்னாருன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பக்தி மார்க்கத்துல நம்ம எத்தனை கதை கேட்டிருக்கணும் சொல்லி பாபா சொல்றாரு. அமர்நாத் பார்வதிக்கு கதை சொன்னார் என்று சொல்றாங்க. அவருக்கு சங்கரர் சொல்வார் அல்லவா, பார்வதிக்கு சங்கரர் தானே சொல்வாரு, சிவன் எப்படி சொல்வாருன்னு சொல்லி கேட்கிறாரு. எவ்வளவு நிறைய மனிதர்கள் கேட்பதற்காக செல்கின்றனர். இதுக்காகவே அமர்நாத்துக்கு நிறைய பேரு அந்த பார்வதி கேட்ட கதையை கேட்க போறாங்க. இந்த பக்தி மார்க்கத்தின் விஷயங்களை தந்தை தான் இப்ப புரிய வைக்கிறாரு. பக்தி ஏதோ கெட்ட விஷயம்லாம் பாபா சொல்றது இல்ல, நல்லதுதான். பக்தி செய்யறது தப்பு இல்ல. இந்த நாடகம் அனாதியானது என்பது புரிய வைக்கப்படுகிறது. ஆனாலும் பக்தியும் நாடகத்துல இருக்குது. அரைக்கல்பம் பக்தி, அரைக்கல்பம் ஞானத்தினுடைய பலன். இந்த ஒரு பிறவில ஞானம் எடுக்கிறோம். பக்தியின் மீது வைராக்கியம் வந்துதான் நம்ம ஞானம் அடைகிறோம். அப்புறம் ஞானத்தின் மூலமா சத்கதி அடைகிறோம். இது ஒரு நாடகம், அனாதியா உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி புரிய வைக்கப்படுது சொல்லி பாபா சொல்றாரு. ஒன்று தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சு கொள்ளுங்கள் என்று இப்போது தந்தை கூறுகிறார். இதுவே முக்கியமான விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்மள ஆத்மா, நம்ம இந்த உடல் இல்ல, இது மாதிரி நிறைய உடல் எடுத்து வந்துட்டோம், இது கடைசி உடல்ட்டு இப்ப பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. இதுதான் முக்கியமான விஷயம்னு சொல்றாரு. பகவானுடைய மகா வாக்கியம் மன்மனாபவ. இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த தந்தை பிரம்மா வாய் மூலமாக சொல்கிறார் எனும்போது இவர் பசுவின் வாய் எனப்படுகிறார். இந்த பிரம்மாவோட வாய் பசு வாயின்னு சொல்றோம், கௌமுக்குன்னு சொல்லுவாங்க. கௌமுக்குன்னா ஹிந்தியில பசுவின் வாயின்னு அர்த்தம். அதாவது அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு ராஜஸ்தான்ல, அதுல தண்ணி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே இவர் வாய் மூலமா இந்த ஞான கங்கை வெளிப்படுது. அதை தான் அவங்க அந்த மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இங்க பிரம்மா வாய் மூலமா சிவன் ஞானத்தை சொல்றாரு. இதனுடைய அர்த்தம் அதுதான்றாரு. நீயே தாயும் தந்தையும் என்று அவரைத்தான் கூறுகின்றனர் என்பதை புரிய வைத்திருக்கிறார். இப்ப கடவுளே தான் நமக்கு தாயும் தந்தையுமா இருக்கிறார், சிவனே தான் என்று அவரை தான் கூறுகின்றார் என்பதை நமக்கு புரிய வச்சிருக்கிறார். ஆக இந்த தாயின் பிரம்மாவின் மூலமாக தான் உங்கள் அனைவரையும் இப்ப தத்தெடுத்துக்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. இது பிரம்மா பாபா சொல்றாரு. இவர் வாயின் மூலமாக குழந்தைகளாக உங்களுக்கு ஞானப்பால் கொடுக்கிறேன்ட்டு சிவபாபா சொல்றாரு. சிவபாபா சொல்றாரு, இந்த பிரம்மா உடல்ல அவதரிச்சு இந்த வாய் மூலமா ஞானத்தை உங்களுக்கு சொல்றேன் இல்லையா, நீங்க ஞானப்பால் உங்களுக்கு கொடுக்குறேன்றாரு. தாயா இருந்து ஞானப்பால் கொடுக்குறேன். அப்போது உங்களுடைய பாவங்கள் எல்லாமே பஸ்மமாகி உங்களுடைய ஆத்மா தங்கமாகிவிடும் என்று இப்ப சிவபாபா நமக்கு சொல்றாரு. அந்த ஞானப்பாலை குடிக்க நம்ம ஆத்மாவில் இருக்கிற பாவம்லாம் அழிஞ்சு நம்ம ஆத்மா தங்கமாயிடும் சொல்லி இறைவனே சொல்றாரு. அப்போது உடலும் கூட தங்கத்தை போல கிடைக்கிறது. இப்ப நம்ம ஆத்மா இந்த பாலை குடிக்கிறதுனால அடுத்த பிறவில நமக்கு உடல் கூட தங்கமா ஜொலிக்கிற மாதிரி தங்க உடல் கிடைக்குதுன்னு சொல்றாரு. ஆத்மாக்கள் முழுமையாக சொக்க தங்கம் ஆகிவிடுகின்றனர். பின்னர் மெல்ல மெல்ல ஏனில் கீழே இறங்குகின்றனர். இப்ப கடவுளே பானை எடுத்து நம்மள சொக்க தங்கமா ஆக்கிடுறாரு. ஆத்மாவை சொல்லுவாங்கல்ல சொக்க தங்கம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி பியூர் கோல்ட் ஆக்கிடுறாரு. ஒரு நிமிஷம். இப்ப பாபா நம்மளை படிக்க வச்சு சொக்க தங்கமா ஆக்கிடுறாரு. அதுக்கப்புறம் நமக்கு ஏனியில மெல்ல மெல்ல கீழே இறங்கி வரீங்கன்னு சொல்றாரு. அப்ப ஆத்மாக்களாகிய நாம் கூட சொக்க தங்கமாக இருந்தோம். சரீரம் கூட சொக்க தங்கமாக தான் இருந்தது. பிறகு நாடகத்தின்படி நம்ம 84 பிறகுகளின் சக்கரத்தில் இறங்கி வந்தோம் இல்லையா, இப்போது தங்கமாக இல்லை என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்ம ஏனியில இறங்கி வந்ததுனால இப்ப நம்ம ஆத்மா தங்கம் மாதிரி இல்லை, இப்போது 9 கேரட் என்று கூட சொல்லலாம் சொல்றாரு. கொஞ்சம் சதவீதம் தான் மீதி இருக்கிறது. அந்த அளவுக்கு தங்கமா இல்லை, சக்திகள் குணங்கள்லாம் குறைஞ்சிருச்சு, இருந்தாலும் கொஞ்சம் இருக்குது. அதனாலதான் ஆத்மால சக்தி இருக்கிறதுனால தான் உடல்ல இருந்து நடிச்சிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா உடலை விட்டே போயிருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி இல்லாதனால ஆத்மா போயிடும். ஆத்மாவுக்கு சக்தி இருந்தாதான் நடிக்கவே முடியும். ஒரேடியாக மறைந்து விட்டது என்று சொல்ல முடியாது. சிறிதளவு அமைதி இருக்கிறது. ஏதோ ஆத்மாவுக்கு கொஞ்சமாவது அமைதி இருக்குன்னு சொல்றாரு. தந்தை இந்த அடையாளங்களையும் குறித்து சொல்லியிருக்கிறார். லட்சுமி நாராயணன் படம் முதல் நம்பர் ஆகும். இப்போது உங்களின் புத்தியில் முழு சக்கரமும் வந்துவிட்டது சொல்றார். இப்ப லட்சுமி நாராயணன் படம் தான் முதல் நம்பர். அப்ப ஆத்மா தங்கமா இருக்கும்போது லட்சுமி நாராயணன் மாதிரி இருந்தீங்க.
இப்ப வந்து பாருங்க, இப்ப 9 கேரட் தங்கம் மாரி இருக்குது. அதுக்கு தகுந்த உடல்ல ஏதோ கொஞ்சம் நஞ்சம் அமைதியா நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த உடல்ல நீங்க இருக்கிறீங்க. இப்ப புத்தியில முழு சக்கரமும் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையின் அறுமுகமும் இப்ப வந்து விட்டது. இப்ப கடவுள் யாரு? நம்ம யாரு? எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இன்னும் உங்களின் ஆத்மா முழுமையான தங்கமாக ஆகாமல் இருக்கலாம். ஆனால் தந்தையின் அறிமுகம் புத்தியில் உள்ளதல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ உங்க ஆத்மா முழுசா தங்கமா ஆகலைன்னா கூட முழுசா நம்ம ஞானம் அடையல இல்லையா? ஃபுல்லா ஞானம் இன்னும் ஏறல. இருந்தாலும் பாபாவுடைய அறிமுகம் புத்தியில வந்துருச்சு. பாபா யாருன்னு தெரிஞ்சிருச்சு. புள்ளியா இருக்கிறாரு. நான் ஆத்மா புள்ளியா இருக்கிறேன். எங்க அப்பாவும் புள்ளியா இருக்கிறாருன்றது தெரிஞ்சிருச்சு. தங்கமாக ஆவதற்கான யுக்தியை தான் இப்ப சொல்றாரு. ஆத்மாவில் படிந்திருக்கும் பாவம் துரு எப்படி நீங்கும் சொல்லி பாபா கேட்கிறாரு. கடவுள் நினைச்சாதான் பாவம் போகும். அதற்காக இந்த நினைவு யாத்திரையே உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. இது ஒரு யுத்த மைதானம் என்றே சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப மாயாவுக்கும் நமக்கும் போர், இது மல்யுத்தம் நடக்குது. அதனால இந்த வாழ்க்கையில ஒரு யுத்த மைதானமா நம்ம இருக்குதுன்னு சொல்றாரு. நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக யுத்த மைதானத்தில் போர் வீரனாக இருக்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப உலகம் ஒரு பக்கம், அது கலியுகம், அது ஒரு விஷக்கடல், அது ஓடிட்டு இருக்கு. ஆனா பாபா நம்மள சங்கமயுகத்துல கூட்டு வந்தாலும் நமக்குள்ளார நம்ம ஒரு யுத்த மைதானத்துல தான் இருக்கிறோம். தனித்தனி போர் வீரனா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையிலே நிறைய போராட்டங்கள், அதை மாயாவோட நம்ம போர் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போது ஒவ்வொருவரும் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு முயற்சி செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப எல்லாருமே தன்னால முடிஞ்சது அமிர்த வேலை, யோகா பண்றோம், முரளி கேட்குறோம், பாபான்னு நினைக்கிறோம், அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச முயற்சியை செய்றோம். பாபா எவ்வளவு முடியுமோ உங்களால செய்யுங்கன்றாரு. முயற்சி செய்வது மாணவர்களுடைய வேலை. ஸ்கூல்ல கூட ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ படிக்கிறாங்க இல்லையா? மனப்பாடம் பண்ணி எழுதுவாங்க, சிலர் படிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எவ்வளவு முடியுதோ உங்களால படிங்கன்னு சொல்லி சொல்றாரு. எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை கொடுங்கள். நீங்க எங்க வேணாலும் போங்க, ஆனா ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை கொடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மண்மனா பவ, எப்பயுமே சிவபாபா நினைவு இருக்கிறதான்னு சொல்லி எல்லாரையும் கேளுங்க. நீ யார்கிட்ட பேசினாலும் பாபாவை நினைவூட்டுற மாதிரி வார்த்தைகள், ஞானத்தினுடைய வார்த்தைகளை பேசுங்க. ஒருவர் மற்றவருக்கு இதே சைகை காட்ட வேண்டும். தந்தையின் படிப்பே சைகையாகும். எல்லாருக்கும் சைகை காட்டிக்கிட்டே இருங்க. கடவுள் நினைக்கிறீங்களா, படிக்கிறீங்களா, கடவுளை பத்தியே பேசுங்கன்றார். ஆகவேதான் தந்தை சொல்கிறார், ஒரு வினாடியில் காயம் உடல் தங்கமாகி விடுகிறது. ஜீவன் முக்தி அடைஞ்சோன்னா அடுத்த உடல் நமக்கு காத்துட்டு இருக்குது இல்லையா? தங்கமான உடல் காத்துட்டு இருக்குது. உலகின் எஜமானனாக ஆக்கி விடுகிறேன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, இப்ப நம்மள சாதாரணமா எல்லாரும் பாக்குறாங்க இல்லையா? நம்ம ஆத்மா சாதாரண, உடல் சாதாரணமா இருக்குது. ஆத்மா கண்ணுக்கு தெரியல. ஆனா ஆத்மாவை கடவுள் தங்கமா ஆக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அது உலகத்துக்கு தெரியாது. அவர் ஒரு வினாடியில நம்மள உலகத்துக்கே எஜமானரா ஆக்கிடுறாருன்னு சொல்லி சொல்றாரு. தந்தையின் குழந்தைகள் ஆகிவிட்டால் உலகின் எஜமான் ஆகிவிட்டீர்கள். இப்ப கடவுளுடைய குழந்தைகளாவே நம்ம ஆயிட்டோம் இல்லையா? அப்பனா நீங்க உலகத்துக்கே எஜமான் ஆகிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு உள்ளது உலக ராஜ்யம். அப்புறம் உங்க கையில உலக ராஜ்யம்னு சொல்லி சொல்றாரு. கடவுள் குழந்தை ஆயிட்டா எல்லாரும் உலகனுடைய எஜமான் ஆயிடுறீங்க. பிரஜையா கூட அங்க வந்துருவீங்க. ஆனா அதுக்கப்புறம் உலக ராஜ்யம் இருக்குது. அதுல உயர் பதவி அடைவது, இதுதான் முயற்சி செய்வதாகும் சொல்லி சொல்றாரு. ஆனா லட்சுமி நாராயணனா அங்க போய் ஆட்சி செய்யணும்னா அதுக்கு நீங்க கொஞ்சம் முயற்சி செய்யணும். ஆனா இப்ப நீங்க குழந்தை ஆயிட்டீங்க இல்லையா? பாபாவை நம்பிட்டீங்க, குழந்தை ஆயிட்டீங்கனாலே நீங்க சொர்க்கத்துக்கு போயிருவீங்க, உலகின் எஜமான்னா ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனாலும் உலக ராஜ்யன்றதுக்கு முயற்சி செய்யணும். உயர் பதவி அடைவது இதுவே முயற்சி செய்வதாகும் சொல்றாரு. மற்றபடி ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி எல்லாருக்குமேன்னு சொல்றாரு. உரிமை இருக்கிறதல்லவா? எல்லாருக்குமே ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தி பாபா கொடுக்கறாரு. முயற்சி செய்வது என்பது அவரவர்களை பொறுத்ததாகும். ஆனா நீங்க பாபா நினைக்கிறது, முரளி படிக்கிறது, அமிர்த வேலை எல்லாமே அவர் கொடுத்திருக்கிற ஸ்ரீமத் படி நடக்கிறதெல்லாம் அவங்கவுங்கள பொறுத்ததுதான் சொல்லி சொல்றாரு. நீங்கள் தந்தையை நினைவு செய்தபடி இருந்தீர்கள் என்றால் ஆத்மா ஒரேடியாக தூய்மை அடைந்து விடும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா நினைச்சிட்டே இருந்தாலே போதும், ஒரேடியா தூய்மை ஆயிடும்ன்றாரு. அப்படியே சுயதர்சன சக்கரம் சுத்திக்கிட்டு பாபா நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரேடியா ஆத்மா தூய்மை ஆயிடும்னு சொல்லி சொல்றாரு. ஆனாலும் மாயா அந்த மாதிரி விடாது இல்லையா? நடுவுல அவரை நினைக்க விடாம தடைகள் போட்டு நம்மளை நம்மளுடைய வீக் பாயிண்ட்லாம் அதுக்கு தான் தெரியும். நமக்கு பொருள் மேல ஏதாவது பட்டுறதுன்னா பொருளை வச்சு அப்படியே மயக்கிறோம், இல்லை தேகதாரியை வச்சு மயக்கிறோம். யாராவது நம்மளை எங்கேயாவது கூட்டு போயிடுவாங்க, பாபாவை நினைக்க விடாம பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுது? அதனாலதான் ஒரேடியா நினைக்க விடாம பண்ணுது மாயா. ஏன்னா நம்ம ஒரேடியா தூய்மை ஆயிடுவோம்னு சொல்லிட்டு மாயா அந்த மாதிரி பண்ணோம்.
பாபா சொல்றார், சதோ பிரதானமாகி சதோ பிரதான உலகத்துக்கே எஜமானன் ஆயிடுவீங்க. நீங்க ஒரேடியா என்ன நினைச்சீங்கன்னா ஒரேடியா தூய்மை ஆயிட்டு சதோ பிரதானம் ஆயிடுவீங்க, சதோ பிரதான உலகத்துக்கு எஜமானன் ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளோ முறை நீங்க இந்த மாதிரி தமோ பிரதானத்துல இருந்து பிறகு சதோ பிரதானமாகி இருக்கிறீங்க தெரியுமா? இந்த சக்கரம் சுற்றியபடிதான் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது, இதற்கு ஒரு போதும் முடிவே ஏற்படாது. இது எண்ணிலடங்கா முறை நீங்க இதே மாதிரிதான் மனுஷனாகி தேவதையாகி தேவதையாகி மனுஷனாகி இப்படியே நீங்க எத்தனையோ தடவை ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த சக்கரம் ஏகப்பட்ட தடவை நடந்துச்சுன்றாரு. ஒரு கல்பம், இந்த கல்பம் பல முறை சுத்தி இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இதுதான் சிதம்பர ரகசியம். தந்தை எவ்வளவு நல்ல விதமா இப்ப நமக்கு புரிய வைக்கிறார். நான் கல்பந்தோறும் வருகிறேன் என்று கூறுகிறார். நமக்கு சொல்றாரு, நான் 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை வரேன், கல்பத்தோட இறுதியில சங்கம யுகத்துல உங்களுக்கு இந்த உண்மையை சொல்றேன்றாரு. ஏன்னா நீங்க குழம்பி போய் கிடக்குறீங்க இல்லையா, அடுத்து என்ன ஆகும் ஏதாகும், ஐயோ என் வாழ்க்கையில இப்படியே நடக்குது, ஏன் இந்த குழந்தைங்க இப்படி கஷ்டப்படுறாங்கன்ட்டு உண்மையை சொல்றாரு. இதெல்லாம் குழந்தைகளே, உங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இது போன கல்பமும் இப்படிதான் நடந்துச்சு, இது எதுவுமே புதுசு இல்ல, நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி நமக்கு சொல்றதுக்காக வந்திருக்கிறாரு. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த சீச்சி கீழான உலகத்துலதான் இப்ப அழைக்கிறீங்க. என்ன நீங்க சத்தியுகத்திலேயா கூப்பிட்டீங்க? இந்த மோசமான உலகத்துலதான் என்ன கூப்பிட்டீங்க. அது என்னன்னு சொல்லி கூப்பிட்டீங்க? என்ன என்ற அழைப்பு கொடுக்கிறீர்கள்? தூய்மை இழந்துள்ள எங்களை நீங்கள் தூய்மையாக்குங்கள்னு சொல்லிதான் கூப்பிட்டீங்க. இப்படியே தான் கூப்பிட்டீங்க. பத்தித்த பாவனரே வாருங்கள், ரகுபதி ராகவ ராஜாராம் பத்தித்த பாவன சீதாராம் தானே கூப்பிட்டீங்க. அப்ப தூய்மை இழந்துள்ள எங்களை தூய்மையாக்குங்கள் தான் கூப்பிட்டீங்க. அதனாலதான் நான் வந்தேன்றாரு. ஆஹா, எப்பேற்பட்ட உழைப்பு உங்களுடையது, எங்களை சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் அழைத்து செல்லுங்கள்ட்டு சொல்றீங்க. ஆஹா, எப்பேற்பட்ட அழைப்பு உங்களுடையதுன்னு சொல்றாரு. எப்படி எப்படி தெரியுமா என்ன அழைச்சிங்க? எங்களை பரந்தாமத்துக்கும் சொர்க்கத்துக்கும் கூட்டு போங்கன்னு சொல்லி சொல்றீங்க. ஆக நான் உங்களுடைய கீழ்ப்படிந்துள்ள சேவனாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இதுவும் கூட நாடகத்தின் விளையாட்டாகும். இதெல்லாம் ஒரு விளையாட்டு டிராமான்றாரு. நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நாம் ஒவ்வொரு கல்பமும் அதே தான் படிக்கிறோம், நடிப்பை நடிக்கிறோம். ஆத்மா தான் இந்த நடிப்பை நடிக்கிறது. இங்கே அமர்ந்திருப்பினும் பாபா ஆத்மாக்களை தான் பார்க்கிறார், நட்சத்திரங்களே பார்க்கிறார். அவர் நம்ம உடம்ப பார்க்கறது இல்ல. இவங்க முகம் எப்படி இருக்குது, கை எப்படி இருக்கு, கால் எப்படி இருக்கு, இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. அவர் நெற்றி புறத்தெல்லாம் டைரக்டா பார்ப்பாரு. ஆத்மா எப்படி இருக்குது, பிரகாசமா இருக்குதான்னு பார்ப்பாரு. அவர் நட்சத்திரங்களை தான் பார்க்கறாரு. எவ்வளவு சிறிய ஆத்மா நட்சத்திரங்களின் ஜொலிப்பை போல இருக்கிறது சொல்லி பாபா பார்க்கறாரு. சில நட்சத்திரங்கள் நன்றாக ஜொலிக்கின்றன சொல்லி பாபா பார்த்தாராம். சில லேசாக ஜொலிக்கின்றன. எந்த ஆத்மால ஞானம் அதிகமா ஸ்டோர் ஆயிருக்குதோ அந்த ஆத்மா நல்லா பளிச்சுன்னு ஜொலிக்கும். ஞான ஸ்வரூபமா இருக்கிற ஆத்மா ஒளி அதிகமாயிருக்கும். ஞானம் இல்லாதவங்களுக்கு லேசா ஜொலிக்குன்றாரு. சில சந்திரனுக்கு அருகாமையில் இருக்கும். சில நட்சத்திரங்கள் நம்ம வானத்துல பார்ப்போம் இல்லையா, நல்லா ஜொலிக்கும். சிலது லேசா ஜொலிக்கும். சில சந்திரனுக்கு அருகாமையில கூட சில நட்சத்திரங்கள் இருக்கும். நிலாக்கு கிட்டக சில நட்சத்திரங்கள் இருக்கும். நீங்களும் கூட யோக பலத்தின் மூலமாக நன்றாக தூய்மையடைந்து விட்டீர்கள் என்றால் ஜொலிக்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம கூட யோகா மூலமா பாபா நினைச்சு நல்லா தூய்மை ஆயிட்டோம்னா நம்ம ஆத்மா ஜொலிக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஜொலிக்கிறீங்க இப்பன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளுக்குள் நல்ல நட்சத்திரங்களாக இருப்பவர்களுக்கு மலர்களை கொடுங்கள் என்று பாபாவும் கூறுகிறார். இப்ப பாபா மீட்ல பாபா வரும்போது சிலருக்கு பாத்தீங்கன்னா ரோஸ் கொடுப்பாரு, மலர்களை கொடுப்பாரு. அப்ப பாபா சொல்வாராம், நல்ல நட்சத்திரங்களா இருக்கிறவங்களுக்கு ரோஸ் கொடுங்க, மலர்கள் கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாராம். குழந்தைகளும் ஒருவரை பற்றி ஒருவர் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? சிலர் மிகவும் கூர்மையானவர்களாக இருக்கின்றனர், சிலர் மிகவும் மந்தமாக இருக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளே பிகேஸ்லயே சிலர் நல்லா அக்யூரேட்டா இருக்கிறாங்க, கூர்மையானவர்களா இருக்கிறாங்க. சிலர் மந்தமா இருக்கிறாங்க. அந்த நட்சத்திரங்களை தேவதைகள் என்று சொல்ல முடியாது, நீங்களும் மனிதர்கள் தான் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த வானத்துல இருக்கிற நட்சத்திரம் தேவதைகள் கிடையாது, நீங்க கூட இப்ப மனிதர்கள் தான். ஆனால் உங்களுடைய ஆத்மாவை தந்தை இப்ப தூய்மையாக்கி உலகத்துக்கே எஜமானராக ஆக்குகிறார் சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு சக்தியை தந்தை ஆஸ்தியாக கொடுக்கிறார். இப்ப பாபா வந்திருக்காரு இல்லையா, நமக்கு ஆஸ்தியா இருந்தா கொடுக்குறாரு, ஞானம் கொடுக்குறாரு, அதே மாதிரி சக்திகள் குணங்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குறாரு. அவர் நினைச்சாலே அவர் சக்தியை நமக்கு கொடுக்குறாரு. அவர் சர்வ சக்திவான் இல்லையா. நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு இவ்வளவு சக்தி கொடுக்கிறேன் என்று இப்ப தந்தை கூறுகிறார். நமக்கு சக்தி கொடுக்கதான் அவர் வந்திருக்கிறாரு. ஏன்னா ஆத்மால சக்தி குறைஞ்சிருச்சு. அதனாலதான் என்னால முடியல, எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு ஏன் சொல்றோம்னா,
நம்ம ஆத்மால சக்தி இல்ல. அதனால தான் அப்படி சொல்றோம். பாபா இப்ப வந்திருக்கிறாரு. வாழறதுக்கு சக்தி குடுக்குறாரு. சக்தி கொடுக்க தான் வந்திருக்கிறேன்றாரு. பாடவும் செய்கிறார்கள் அல்லவா சிவபாபா, தாங்கள் எங்களை கற்க வைத்து மனிதர்லேருந்து தேவதைகள் ஆக்குகிறீர்கள்ன்ட்டு பாடல் கூட இருக்குதாம். ஆஹா, இப்படி யாரும் ஆக்குவதில்லை. படிப்பே வருமானத்தின் ஆதாரம் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. இந்த படிப்பு தான் உங்களுக்கு வருமானம். முழு ஆகாயமும் பூமியும் அனைத்தும் எங்களுடையதாகி விடுகின்றன. யாரும் பறிக்க முடியாது. இது பாருங்களேன், இந்த ஞானத்தையோ இந்த சக்தியோ குணங்களையோ யாராலையாவது பறிக்க முடியுமா? யாராலையும் பறிக்க முடியாது. கடவுளே கொடுக்குற கண்ணுக்கு தெரியாத ஆஸ்தி. கண்ணுக்கு தெரிஞ்சாதான் நீங்க பிடிங்கிடுவீங்க இல்லையா? அதனால கண்ணுக்கு தெரியாம கொடுக்குறாரு. கடவுளும் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, ஆத்மாவும் கண்ணுக்கு தெரியாது. அது ஆத்மாவுக்கு கொடுக்குற ஆஸ்தியும் கண்ணுக்கு தெரியாத ஆஸ்தியை தான் கொடுக்குறாரு. இந்த ஞானத்தை மட்டும் எவ்வளோ ஸ்டோர் பண்றீங்களோ அவ்வளோ புத்தியில நீங்க எடுத்துட்டு போக போறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. மற்றபடி இதை யாருமே உங்கள்ட்ட பறிக்க முடியாது. உலகத்துக்கே நீங்க எஜமான, ஆகாயம் பூமி எல்லாமே நம்ம சொந்தமாயிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. இது உறுதியான ராஜ்யம் என்றே சொல்லப்படுகிறது. யாரும் துண்டிக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. யாரும் எரிக்கவும் முடியாது. ஆக இப்படிப்பட்ட தந்தையின் ஸ்ரீமத் படிதான் நடக்க வேண்டும் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. இந்த மாதிரி அவர் கொடுக்குற இந்த ராஜ்யத்தை யாராலையும் துண்டிக்கவும் முடியாது, யாரும் எரிக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட தந்தையின் ஸ்ரீமத் படி நீங்க நடக்கணும் இல்லையா? ஆனாலும் இது புரியறது இல்ல சொல்லி சொல்றாரு யாருக்கும். ஒவ்வொருவரும் தமது முயற்சியை செய்ய வேண்டும். இருந்தாலும் வரிசைகரமா தான் முயற்சி பண்றாங்க. அவங்கவுங்க முயற்சி அவங்க செய்யணும். அப்பதான் நம்ம சொர்க்கத்துல போய் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகள் மியூசியம் முதலானவைகளை அமைக்கிறாங்க. இந்த படங்களின் மூலம் தம்மை போன்றவர்களுக்கு புரிய வைப்போம்ட்டு சொல்றாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அது மாதிரி நிறைய படங்கள்லாம் நம்ம உருவாக்கி மியூசியத்துல வச்சு எல்லாருக்கும் புரிய வைக்கிறோம். தந்தை அட்வைஸ் பண்றாரு, நமக்கு வழி கூறுகிறார். எந்த படம் தேவையோ அவைகளை மட்டும் உருவாக்குங்கள் சொல்லி சொல்றாரு. அனைவரின் புத்தியுமே வேலை செய்கிறது. இப்ப எல்லாரோட புத்தியும் பிகேஸ்க்கு வேலை செய்யுதுன்றாரு. ஏன்னா சேவையில எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம்லாம் இப்ப எல்லாருக்குமே வேலை செய்யுது புத்தின்னு சொல்றாரு. மனிதர்களின் நன்மைக்காகவே இவை உருவாக்கப்படுகின்றன. இந்த படங்கள்லாம் மனிதர்களோட நன்மைக்கு தான் உருவாக்கப்படுது. சென்டரில் சேவை மையத்தில் எப்போதாவது யாராவது வருகிறார்கள் என்பதை நீங்க அறிவீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்போது தாமாகவே மனிதர்கள் இனிப்பை ஞானத்தை பெறுவதற்கு என்ன யுக்தியை கையாளலாம் யோசிங்கன்றாரு. இப்ப நம்ம போகக்கூடாது, எல்லாரும் தானாவே நம்ம ஞானத்தை எடுக்கணும். அந்த மாதிரி ஏதாவது யுக்தியை கையாளலாம் சொல்லி சொல்றாரு. யாரிடமாவது நல்ல இனிப்பு பண்டம் ஒரு கடையில இருந்துச்சுன்னா நன்றாக விளம்பரம் ஆகி விடுகிறது. இப்ப ஒரு கடையில ஒரு இனிப்பு இருக்குன்னா அதை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா போய் ஒருத்தவங்க மற்றவங்க சொல்லி அந்த கடையை என்ன பண்ணிடுவாங்க, விளம்பரம் பண்ணி விட்டுருவாங்க இல்லையா? அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா கொடுப்பாங்க, உடனே எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் இந்த கடைக்கு செல்லுங்கள் என்று. அது போன்ற இனிப்பை யாராலும் தர முடியாது. ஒருவர் பார்த்து சென்றார் என்றால் மற்றவர்களுக்கும் சொல்கிறார்கள். முழு பாரதமும் எப்படி தங்க யுகத்தில் வருவது என்று சிந்தனை நடக்கிறது. அதற்காக எவ்வளவு புரிய வைக்கிறார்கள். இப்ப நம்மளும் அந்த மாதிரி இந்த முழு பாரதத்தையும் எப்படி இப்ப சொர்க்கமா மாத்துறதுன்ற சிந்தனைய பண்ணுங்கன்றாரு. எவ்வளவு புரிய வைக்கிறாங்க இல்லையா? ஆனால் புத்தி கல்லாக உள்ளது. இப்ப நம்ம எவ்வளவு புரிய வச்சாலும் மக்கள் புரிஞ்சிக்க மாட்றாங்க. புத்தி கல்லு புத்தியா இருக்குன்றாரு. உழைக்க வேண்டியது அல்லவா சொல்றாரு. இப்ப எவ்வளவுதான் ஞானத்தை புரிய வச்சாலும் பாபா நேத்தே சொன்னாரு, நீங்க சொன்னாலும் சிலர் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப நம்மள்ட்ட யோக சக்தி இல்லைன்றாரு. நீங்க பாபா நினைவுல சொல்லணும். அதிகமா யோக பவர் இருந்தாதான் அவங்க வார்த்தையே நல்லா கத்தி மாதிரி, ஷார்ப்பான கத்தி மாதிரி வெட்டும். நீ உங்க வார்த்தை போய் அவங்களுக்கு தைக்கும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப யோக பலம் அந்த அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு உழைக்க வேண்டியது உள்ளதுன்னு சொல்லி சொல்றாரு. வேட்டையாடுவதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டியது அல்லவா சொல்லி சொல்றாரு. இப்ப வேட்டையாடுறதுன்றது பாபா ஞான பாயிண்ட சொல்லி மற்றவங்க மனசை நம்ம கவர் பண்றது. அததான் சொல்றாரு, வேட்டையாடுவதற்கும் கற்றுக்கொள்ளணும்ன்றாரு. முதலாக சிறிய அளவில் வேட்டையாட கற்றுக் கொடுக்கப்படுகிறது சொல்லி சொல்றாரு. பெரிய வேட்டைக்கு சக்தி தேவைப்படுகிறது அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சம் இடமா போயிட்டு வேட்டையாடணும். அப்புறமா பெரிய வேட்டைக்கெல்லாம் சக்தி தேவைப்படுது. உலகம் ஃபுல்லா சொல்லணும்னா சக்தி வேணும்ன்றாரு. எவ்வளவு பெரிய பெரிய வித்வான் பண்டிதர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? வேத சாஸ்திரங்கள் முதலானவைகளை படித்திருக்கிறாங்க. தம்மை எவ்வளவு பெரிய அத்தாரிட்டி இருக்குன்னு புரிஞ்சிருக்கிறாங்க. இப்ப சாஸ்திரம், ராமாயணம், மகாபாரதம்லாம் படிச்சவங்க பெரிய வித்வான் பண்டிதரா இருப்பாங்க. அவங்க நான் தான் சாஸ்திரத்துக்கே அத்தாரிட்டின்ட்டு புரிஞ்சிட்டு இருப்பாங்க. சமஸ்கிருதத்துல வாயை திறந்தாலே சமஸ்கிருதத்துல ஸ்லோகன் தான் வரும். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கர்வமா இருப்பாங்க. பனாரஸில் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பட்டங்கள்லாம் கிடைக்கின்றன. அந்த மாதிரி பனாரஸ் காசியில இருப்பாங்க, அவங்களுக்கு பெரிய பெரிய பட்டம்லாம் அவங்களுக்கு கிடைக்கின்றன. அப்போது பாபா புரிய வைத்தார். முதலில் பிரம்மா பாபா புரிய வச்சார். முதலில் பனாரஸில் சேவையின் முற்றுகை போடுங்கள். பாபா சொல்றார், ஃபர்ஸ்ட் இந்த வேட்டையாடணும்னு சொன்னார் இல்லையா?
இப்போ பனாரஸ்ல போயிட்டு நீங்க சேவையின் முற்றுகையை போடுங்கள் சொல்லி சொல்றாரு. அங்க போய் ஞானத்தை சொல்லுங்க. பெரியவர்களின் சப்தம் வெளிப்பட்டது எனில் பிறர் கேட்பார்கள். இப்ப பெரிய பெரியவங்களுக்கு நீங்க ஞானம் சொல்லிட்டீங்கன்னா அவங்க சொன்னாங்கன்னா மத்தவங்க கேட்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சிறியவர்களின் பேச்சை யாரும் கேட்பதில்லை. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம சொன்னா யார் கேட்குறாங்க? சிறியவர்கள், ரொம்ப மிடில் கிளாஸ், லோ கிளாஸ்ல இருக்கிறவங்க சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. பெரிய பெரிய ஆளுங்க, இப்ப சாமியார்கள், வேற விஐபிஸு, ஆக்டர்ஸ் இவங்களாம் சொன்னா கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்களெல்லாம் முற்றுகையிடுங்கன்றால் தம்மை சாஸ்திரங்களின் அத்தாரிட்டியாக புரிந்து கொண்டிருக்கும் சிங்கங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப சாஸ்திரத்து அத்தாரிட்டியா வந்து யாரு? சாமியார்கள். அவங்களாம் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, சிங்கங்கள் அவங்களான்னு சொல்லி சொல்றாரு. அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஞானத்தை. எவ்வளவு பெரிய பெரிய பட்டங்களே கொடுக்கின்றனர். அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஸ்ரீ ஸ்ரீ ஜகத்குரு, சத்குரு அப்படிலாம் சொல்லுவாங்க. சிவபாபாவின் மகிமைகள் கூட அவ்வளவு இல்லை. சிவபாபா கூட அவ்வளோ இல்லை. ஆனா அந்த சாமியார்களுக்கு அவ்வளவு மகிமை இருக்குது இந்தியாவிலன்றார். பக்தி மார்க்கத்தின் ராஜ்யமாக இருக்கிறது அல்லவா. இப்ப 2500 வருஷமா பக்தி மார்க்கத்தினுடைய ராஜ்யம் தான் நடக்குது இல்லையா. பிறகுதான் ஞான மார்க்கத்தின் ராஜ்யமே ஏற்படுகிறது. ஞான மார்க்கத்தில் பக்தி இருப்பதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. பக்தியில் பிறகு ஞானம் முற்றிலுமாக இருப்பதில்லை. பக்திக்கு நம்ம போயிட்டோம்னா அரை கல்பங்கச்சு அப்ப ஞானமே இருக்காது. அந்த ஆத்மான்ற ஞானம் இருக்காது. ஏதோ நம்ம கடவுளை தேடி தேடி அலைவோம். எதை பார்த்தாலும் எந்த கோயில் அங்க சொன்னாங்க இங்க சொன்னாங்க, அந்த புத்தியே வேலை செய்யாது. யார் என்ன சொல்றாங்களோ அப்படியே கேட்டுட்டு போயிட்டே இருப்போம். அப்ப பக்தியில வந்து ஞானமே இருக்காதுன்னு சொல்றாரு. ஆக தந்தை வந்து புரிய வைக்கிறார். தந்தை பார்ப்பதும் அது போலதான். இந்த நட்சத்திரங்கள் அமர்ந்திருக்கின்றன என்று புரிந்து கொள்கிறார். தேகத்தின் உணர்வை விட்டுவிட வேண்டும். இப்ப தந்தை தான் நமக்கு புரிய வைக்கிறாரு. நம்மளை பார்க்கறதும் ஆத்மாவை தான் பார்க்கறாரு. இப்ப தேகத்தின் உணர்வை விட்டுடுங்கன்றாரு. ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் ஜொலித்து இருப்பது போல இங்கும் கூட ஜொலிக்கிறது சொல்லி பாபா பார்க்கறாரு. சிலர் மிகவும் பிரகாசமானவராக ஆகிட்டாங்கன்னு, இவர்கள் தரணியின் நட்சத்திரங்கள், இவர்கள்தான் தேவதைகள் என்று சொல்லப்படுகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய எல்லைக்கு அப்பாற்பட்ட மேடையாக இருக்கிறது. அது எல்லைக்கு அப்பாற்பட்ட இரவு மற்றும் பகல் என்று தந்தை இப்ப புரிய வைக்கிறார். இது பிறகு அரை கல்பத்தின் இரவு அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. அரை கல்பத்தின் பகல் வரப்போகுது. அது எல்லைக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லி சொல்றாரு. பகலில் சுகமே சுகமா தான் இருக்கும். சத்தியுகம் திரேதாயுகம்ல சுகமே சுகமா இருக்கும். அப்படியே எல்லைக்கு அப்பாற்பட்ட இரவு வந்து திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படியே எப்படி இருக்கும்? துக்கமே துக்கமா இருக்கும். அங்க வந்து சத்தியுகத்துல பகலில் சுகமே சுகம், எங்கேயுமே ஏமாற்றம் அடைய வேண்டியதே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்துல ஏமாற்றமே உங்களுக்கு இருக்காது. ஞானத்தில் இருப்பது சுகம் மட்டும்தான். பக்தியில் இருப்பதோ துக்கம் சொல்லி பாபா சொல்றார். சத்தியுகத்தில் துக்கத்தின் பெயர் அடையாளமே இருக்காது. அங்கே காலன் கூட இருப்பதில்லை. அங்க வந்து யாரும் மரணம் வந்துருச்சு, இறந்துட்டாங்க அப்படின்லாம் பேசவே மாட்டாங்க. அவங்க உடலை விட்டு போயிடுவாங்க. அது அடுத்த பிறவி எடுக்க போறேன்ட்டு மகிழ்ச்சியா போவாங்க. நீங்கள் காலனின் மீது இப்ப வெற்றி அடைகிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப கூட நம்ம மரணத்தின் மீது வெற்றி அடைகிறோம். மரணம் என்ற பெயரே இங்க இருப்பதில்லை சொல்லி சொல்றாரு. அது வந்து அமரலோகம் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை நமக்கு அமரலோகத்திற்கான இப்ப அமர கதையை சொல்லி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது இனிமேல இனிமையான குழந்தைகளாக உங்களுக்கு மேலே இருந்து தொடங்கி முழு சக்கரமும் புத்தியில் இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நமக்கு எல்லாமே பாபா புரிய வச்சுட்டாரு. அதனால நம்ம முழு சக்கரமும் நம்ம புத்தியில வந்துருச்சுன்றாரு. ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு வந்து பிரம்மலோகம் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. நம்ம பரந்தாமத்துலதான் இருந்தோம். அதுதான் பிரம்மலோகம், பிரம்ம தத்துவம். அங்க இருந்துதான் நம்ம இங்க நடிக்கவே வந்திருக்கிறோம். அங்கிருந்து இங்க நடிப்பதற்காக வருகிறோம். அளவற்ற ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. 800 கோடிக்கு மேல இருக்கிறாங்க. ஒவ்வொருவரை பற்றியும் புரிய வைப்பதில்லை, சுருக்கமாக விளக்குகிறார். பாபா எல்லார பத்தியும் சொல்ல முடியாது இல்லையா. அவங்கவுங்க வாழ்க்கை சரித்திரம்னு போனா பாபா ஒரு கல்பம் ஆயிடும் புரிய வைக்கிறதுக்கு. அதனால எல்லார பத்தியும் சொல்ல மாட்டாரு, சுருக்கமா சொல்றாரு. எத்தனை கிளைகள் இருக்கின்றன எல்லாத்தையும் பாபா சொல்றாரு. எத்தனை தர்மம் வருது, ஆதி சனாதன தேவதா தர்மம், அதுல இருந்து கிளை தண்டு வருது, அப்புறம் அதுல இருந்து கிளையா வருது, அதுல மற்ற தர்மங்கள்லாம் வர்றது எல்லாத்தையும் நமக்கு சொல்றாரு. கிளைகள் உருவாகின்றன, மரமும் வளர்ச்சி அடைகிறது. தமது தர்மத்தை பற்றியே தெரியாதவர்கள் பலர் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சிலர் பாருங்களேன், என்னமோ வாழறோம்னு வாழ்ந்துக்கிறாங்க. நம்ம தர்மம் என்ன, நம்ம தர்மம் பேர் என்ன, அந்த தர்மத்தை யார் ஸ்தாபனை பண்ணாங்க, நம்ம எந்த சாமியை கும்பிட்டு இருக்கிறோம், அந்த சாமியோட ஹிஸ்டரி ஜியாகிரபி என்ன, எதுக்கு நம்ம இந்த சாமியை கும்பிட்டுட்டு இருக்கிறோம், எதுவுமே தெரியாது. ஏதோ மற்றவங்க ஃபாலோ பண்றாங்க நம்மளும் ஃபாலோ பண்ணுவோன்ட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது எதுவுமே வாழ்க்கையே ஏதோ ஏனோத்தானோன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றார் பாபா. நீங்கள் உண்மையில் தேவதா தர்மத்தவர்கள் என்று இப்ப தந்தை வந்து புரிய வைக்கிறார். நம்மளதான் பாபா திட்டுறாரு. தனது தர்மத்தை பற்றியே தெரியாம பலர் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு.
உண்மையிலே நீங்க தேவி தேவதா தர்மத்தவர்கள்ன்ட்டு இப்ப கடவுளே வந்து நமக்கு புரிய வைக்கிறார். ஆனால் இப்போது தர்மத்திலும் கர்மத்திலும் கீழானவர்களாக ஆகிவிட்டீர்கள். இருந்தாலும் உங்களை இப்ப நீங்க தேவதைன்னே சொல்லிக்க முடியாது. ஏன்னா நீங்க தர்மம் கெட்டு கர்மம் கெட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்து தர்மம்னு பேரை மாத்திக்கிட்டீங்க, கர்மாவையும் பாருங்க மாத்திக்கிட்டீங்க. 5 விகாரத்துல போயிட்டு உங்களை தேவதைன்னே சொல்லிக் கொள்ளாத அளவுக்கு கீழானவர்களாயிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நாம் உண்மையில் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள் தான். பிறகு நடிப்பை நடிப்பதற்காக இங்கு வருகிறோம் என்பது இப்போது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இருக்கிறது. இந்த லட்சுமி நாராயணுடைய ராஜா ஒரு காலத்துல இருந்தது, இவர்களின் வம்சம் இருந்தது. 108 லட்சுமி நாராயணர்கள் ஆட்சி செஞ்சாங்க. பிறகு இப்போது சங்கமயுகத்துல நின்றிருக்கின்றனர். நீங்கள் சூரிய வம்சத்தராக இருந்தீங்க, பிறகு சந்திர வம்சத்தராக ஆகினீங்க என்று இப்ப தந்தை நமக்கு சொல்றாரு. மற்ற தர்மங்கள் இடைப்பட்ட கிளை கதைகளாகும். அவருக்கு இதெல்லாம் ஒரு கதை மாதிரி இருக்குது. மற்றவங்கலாம் நடுவில் வந்தாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விளையாட்டாகும். இதுதான் சிவனின் திருவிளையாடல்ன்ட்டு ஒரு படம் இருக்குல்ல, உண்மையிலே இதுதான் சிவனுடைய திருவிளையாடல். நம்ம மட்டும் நடிச்சுட்டே இருப்போம், அவர் வந்து காப்பாத்துவாரு, நம்ம மனுஷனாயிடுவோம், அவர் தேவதையாக்குவாரு. இதுதான் ஒரு விளையாட்டுன்னு சொல்லி சொல்றாரு. இது எவ்வளவு சிறிய மரமாக இருக்கிறது பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிராமணர்களின் குலம், இது சங்கமேகம் 100 வருஷம் கடவுளே வந்து பாடம் எடுத்துக்கிறாரு. நம்ம இதுல யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் பிராமணர்கள். இது பிராமணர்களின் குலம் சொல்லி சொல்றாரு. பிறகு எவ்வளவு பெரியதாகிரும், இந்த சின்ன மரமா இருக்கிறது பெருசாயிடும்ன்றாரு. அனைவரையும் பார்க்கவோ சந்திக்கவோ முடியாமலே போய்விடும். அங்கும் இங்குமாக முற்றுகையிட்டபடி செல்கிறோம். இப்ப பாருங்க, இது எவ்வளவு பெரிய உலகம், எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் பார்க்கவோ சந்திக்கவோ முடியாமல் போயிடும்ன்றாரு. அதனால அங்க இங்க முற்றுகையிட்டபடி போகணும்னு சொல்றாரு. டில்லியும் பனாரஸையும் முற்றுகையிடுங்கள் என்று தந்தை சொல்கிறார். அப்ப பிரம்மா பாபா சொல்லியிருக்காரு, முதல்ல டில்லியும் பனாரஸையும் போய் முற்றுகையிடுங்க, அங்க போய் சொல்லுங்கன்றாரு. முழு உலகையும் நீங்கள் முற்றுகையிடக்கூடியவர்கள் என்று கூறுவார்கள். நீங்கள் யோக பலத்தின் மூலம் முழு உலகின் ராஜ்யத்தை இப்ப ஸ்தாபனை செய்றீங்க. எவ்வளவு குஷி ஏற்படுகிறது பாருங்களேன். அந்த உலகமே அந்த 2 பூனையும் சண்டை போட்டுது, கடைசியில கிருஷ்ணர் கையில வெண்ணெய் கிடைச்சுன்ற மாதிரி இந்த யோக பலம் மூலமா முழு உலக ராஜ்யத்தை நீங்க ஸ்தாபனை செய்றீங்கன்னு சொல்லி சொல்றாரு. சிலர் அங்கேயும் சிலர் இங்கேயும் சென்றபடி இருக்கின்றனர். இப்போது உங்களுடைய பேச்சை யாருமே கேட்பதில்லை. இப்ப பாருங்களேன், டிராமா படி நம்ம கேஸ் பேச்சை யாரும் கேட்கறது இல்ல. பெரிய பெரிய மனிதர்கள் வரும்போது, செய்தித்தாள்களில் வரும்போது புரிந்து கொள்வார்கள். இப்ப யாரெல்லாம் கேட்க மாட்டாங்களோ கடைசியா பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்துருவாங்க. நியூஸ் பேப்பர்லயும் நம்மளுடைய விஷயம் வரும்போது அப்ப புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது சிறிய சிறிய வேட்டைகள் நடக்கின்றன. பெரிய பெரிய பணக்கார மனிதர்கள் தங்களுக்கு சொர்க்கம் இங்கேயே இருக்குதுன்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஏழைகள் தான் வந்து இப்ப ஆஸ்தி எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா, நீங்கள் என்னுடையவர், வேறு யாருமே கிடையாதுன்ட்டு யார் சொல்றது? ஏழைகள் சொல்றாங்க. ஆனா பாபா சொல்றாரு, ஆனாலும் முழு உலகின் மீது உள்ள மோகப்பற்றுதலை விட வேண்டுமே. ஏழையா இருந்தாலும் பாபா நீங்க என்னுடையவர் தான், வேற யாருமே எனக்கு கிடையாதுன்னு வாயால சொன்னாலும் இந்த முழு உலகத்தின் மீது பற்று நீக்கிட்டீங்களான்னு கேக்குறாரு. மோக பற்றுதலை நீங்க நீக்கணுமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா வாய் வரைக்கும் தான் நம்மளுடைய இதை பற்றுலாம் சொல்றோம் இல்லையா, வாய் வரைக்கும் தான் பாபா நீங்க என்னுடைய எனக்கு யாருமே கிடையாதுன்ட்டு. ஆனா மனசார நம்ம சொல்றதில்ல. மனசு புத்தி மூலமா எல்லாத்தையும் விட்டுட்டான் பாபா, நீதான் எனக்குன்ட்டு யாரும் இது வரைக்கும் பற்றெல்லாம் விடல, கடைசியில தான் விடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆத்மாவை தங்கமாக்குவதற்காக ஒருவர் மற்றவருக்கு கவனத்தை கொடுக்க வேண்டும். இப்ப நம்ம மட்டும் தங்கமா ஆகக்கூடாது, எல்லாரையும் தங்கமாக்கணும்னா ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு ஞாபகத்தை ஏற்படுத்திட்டே இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாருக்கும் பாபா ஞாபகத்தை ஏற்படுத்துங்க. மண்மனாபவ என்ற சைகையை காட்ட வேண்டும். யோக பலத்தின் மூலம் தூய்மையடைந்து ஜொலிக்கும் நட்சத்திரம் ஆக வேண்டும். எல்லாரும் பியூரிஃபை ஆகணும். எல்லாரும் தூய்மையாகி யோகா மூலமா உலகமே ஜொலிக்கிற நட்சத்திரமா மாறணும். யாரு? பிகேஸ் எல்லாம் அப்படியே ஜொலிக்கணும்ன்றாரு. உங்களை பார்த்தாலே ஒரு ஜொலிப்பு, ஒரு கவர்ச்சி தென்படணுன்றாரு. 2வது பாயிண்ட், இந்த எல்லைக்கப்பாற்பட்ட உருவாக்கப்பட்ட நாடகத்தை நல்ல விதமாக புரிந்து கொண்டு சுயதர்ஷன சக்கரதாரி ஆகணும். ஞான மையை கொடுத்து மனிதர்களை அஞ்ஞானக்காரரிலிருந்து வெளியேற்ற வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம். பாலக் சோ மாலிக், குழந்தை மற்றும் எஜமானன் தன்மையின் ஸ்மிருதி மூலம் சர்வ கஜானாக்களையும் தன்னுடையதாக ஆக்கக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ஆகுகின்ற வரதானம் கொடுக்குறாரு.
நான் குழந்தையாவும் இருக்கணும், எஜமானனாவும் இருக்கணும். சில டைம்ல குழந்தையா இருக்கணும், சில டைம்ல எஜமானனா இருக்கணும். அந்த 2 தன்மையின் நினைவு மூலமா எல்லா கஜானாக்கள், சக்திகள், குணங்கள், ஞானம் எல்லாத்தையும் தன்னுடையதாகக்கூடிய இந்த இந்த சுயராஜ்ய அதிகாரி இந்த உடலையும் மனம் புத்தியையும் அதிகாரம் செய்யக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இச்சமயம் குழந்தைகள் நீங்கள் பாலகராக மட்டுமில்லை, ஆனால் பாலக்ஸோ மாலிக்காக இருக்கிறீர்கள். இப்போ பாபாவுடைய குழந்தை ஆயிட்டோம் இல்லையா, நம்ம குழந்தையா மட்டும் இல்லை, குழந்தையிலேருந்து எஜமானனாகவும் இருக்கிறோன்றார். ஒன்று சுயராஜ்ய அதிகாரியாகவும் இருக்கிறீங்க, மாலிக்கா இருக்கிறீங்க, அதாவது உடல் மனசு புத்தி எல்லாத்தையும் அடக்கக்கூடிய அதிகாரியா இருக்கிறீங்க. இன்னொன்று பாபாவின் ஆஸ்திக்கும் மாலிக்கா இருக்கிறீங்க, அதாவது நான் சக்திகளுக்கு எஜமானன், பாபா ஞானம் கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் நான் எஜமானன், பாபா ஆஸ்திக்கு நான் அதிகாரி, எனக்கு பாபா வந்து என்னுடைய அப்பா, அப்போ அவரோட குழந்தைன்னா நான் அவருடைய எல்லாம் எனக்கு தான் அப்படின்ட்டு அந்த எஜமானன்னா இருக்கிறீங்கன்றாரு. சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீர்கள் என்றால் சுயத்தின் சர்வ கர்மேந்திரியங்கள், இப்போ சுயராஜ்ய அதிகாரியா இருக்கிறோம்னா இந்த சுயத்தை அடக்கிறோம் இல்லையா, சுயத்தினுடைய சர்வ கர்மேந்திரியங்கள் கட்டளைப்படி நடக்கணும். இப்போ நீங்கள் சுயராஜ்ய அதிகாரின்னு உங்களை சொல்லிக்கிறீங்கன்னா உங்கள் மனசு புத்தி கண்ணு காது மூக்கு வாய் கை கால் எல்லாம் உங்கள் பேச்சு கேட்கணுன்றாரு. ஆனால் அவ்வப்போது மாலிக் தன்மையின் ஸ்மிருதியை மறக்க செய்து தன்வசப்படுத்தக்கூடியது இந்த மனம். இருந்தாலும் சில டைம்ல எஜமானன் தன்மையிலேருந்து உங்களை இறக்கி விடுறது யார் தெரியுமா, இந்த மனசு தான்றாரு. அது தன்வசப்படுத்துது. அதாவது பாடுவாங்கள, மனம் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்ட்டு பாட்டெலாம் பாடுவாங்க. அப்போ அந்த மனசு தான் கெடுக்குதுன்றாரு, உங்களை தன்வசப்படுத்துது இந்த மனம். எனவே பாபாவின் மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, மண்மனாபவ. மண்மனாபவனா மனசை அடக்குங்க, மனசை ஒரு பாபாவிடம் கொடுத்துருங்க, மனதினால் இறைவனை நினைவு செய்யுங்கள், அதான் மண்மனாபவ. ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைவு செய்யறது, அதுதான் மண்மனாபவ. அதனால அந்த மனசுக்கு நீங்க என்ன மந்திரம் கொடுக்கணும், மண்மனாபவ சொல்லிடுங்க. அப்போ அதுவும் தன் வசம் ஆயிடும். நமக்கு வசம் ஆகலைன்னா பாபா வசம் ஆயிடும். மண்மனாபவ நிலையில் இருப்பதன் மூலம் எந்த ஒரு வீணான விஷயத்தின் பிரபாவமும் ஏற்படாது. எப்போ நீங்க பாபா நினைக்கிறீங்களோ அப்போ எந்த மனசு வந்து வீணான விஷயத்துல போகாதுன்னு சொல்லி சொல்றாரு. மற்றும் சர்வ கஜானாக்களும் தனது அனுபவம் ஆகும் சொல்லி சொல்றாரு. அப்பதான் நமக்கு எல்லா கஜானாக்களும் கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு, தனது அனுபவமாவே ஆயிடும்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்: பரமாத்மா அன்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுவதுதான் அனைத்திலும் சிரேஷ்ட பாக்கியமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. அன்பே சிவம், அன்பு கடலே நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிறாரு. இந்த உலகாய அன்பு, மனிதருடைய அன்பு வந்து அல்ப காலத்திற்கு இருக்குது. அல்ப காலம்தான் மனுஷனுடைய அன்பு, அது வந்து கிடைக்கவே கிடைக்கல. இப்ப ஒரு துளி அன்புக்காக மக்களே ஏங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த உண்மையான அன்பு எங்கேயுமே கிடையாது. ஒரு போலியான அன்பு தான் இப்ப எல்லாமே காட்டுறாங்க. அது கலியுகத்துல போலியான அன்பு தான், எதுவுமே வந்து உண்மையான அன்பு கிடையாது. ஆனா இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது உண்மையான சத்தியமான சிவனுடைய அன்பு கிடைச்சிருக்கு இல்லையா, கடவுளே நமக்கு கிடைச்சிட்டாரு. அந்த பரமாத்மா அன்புடைய மகிழ்ச்சியை இப்ப கொண்டாடணும். இந்த சங்கம யுகத்துலதான் இது கிடைக்குது. இந்த 100 வருஷம் தான் நமக்கு அந்த அன்பு கிடைக்குது. அந்த அன்போடைய மகிழ்ச்சியை வந்து கொண்டாடுங்கன்றாரு. அந்த கொண்டாட்டம் தான் வந்து எல்லாத்துலயும் சிரேஷ்ட பாக்கியம் சொல்லி சொல்றாரு. அதனாலதான் அவரை வந்து விதவிதமா நீங்க வந்து தாயா, தந்தையா, துணைவனா, பிரியதர்ஷனா, எந்த மாதிரி வேணா நீங்க, அதனாலதான் நம்ம வந்து எது வேணாலும் பாட்டு போட்டு அதை பாபா நினைவுல உருகி கேட்கும் போது அதை கொண்டாடுற மாதிரி அர்த்தம். ஏன்னா இப்ப கடவுளே நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. அதனால நம்ம அந்த வந்து அவரோட இது நாள் வரைக்கும் மனுஷனோட தான் நம்ம எல்லாத்தையும் அனுபவம் பண்ணோம். இப்ப கடவுளோட நம்ம அனுபவம் பண்ணும்போது அது சிரேஷ்ட பாக்கியமா நமக்கு அனுபவம் ஆகுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவரை குழந்தையா, தாயா, தந்தையா, சகோதரனா, சகோதரியா, நண்பனா, விதவிதமான உறவுல வச்சு அவரோட அன்பை வந்து நம்ம அடையும் போது அது சிரேஷ்ட பாக்கியமா நமக்கு அமையுதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.